ஓம் கம் கணபதையே நமக. தமிழ் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அற்புதமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த டேட்லேருந்து எந்த டேட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் போட முடியும். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கக்கூடிய இரு கிரகங்களில் முதன்மையானது. அடுத்து சந்திர பகவான். எப்போவுமே ஒன்று சூடு, ஒன்று குளிர்ச்சி. அதாவது இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் சூரியன் சந்திரன், தகப்பனார் தாயார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீச்சம் அவர். ஏன்னா மேஷத்தில் உச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துலாமில் நீச்சம். ஏன் துலாமில் நீச்சம் அப்படின்னா, சாதாரண மழைக்காலம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த சூரிய பகவானின் ஒளி பூமியில் விழறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த நீச்சம்னு சொல்கிறது. சாதாரணமாகவே மழைக்காலம் மேகமூட்டமாக இருக்கும், சூரியனை பார்க்குறதே அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நீச்ச ராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரப்போகிறார். விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டது. செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரே டீம்ங்கிறதுனால இந்த செவ்வாயோட வீடு சூரியனுக்கு ஓகே. அந்த வகையில் நீச்ச ராசியை விட்டு விலகி அவர் விருச்சிக ராசிக்கு வரார் அப்படின்னா அவர் பெரிய பலத்தோடு வரார். அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 2ஆம் இடம் ஓகே, பணபரம் 2, 11 இதெல்லாம் ரொம்ப அற்புதம். ஆக இந்த விருச்சிக ராசியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனது 5ஆம் பார்வை அங்கே போட்டுருக்கார். ஏன்னா குருவுக்கு உங்களுக்கே தெரியும், குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள். இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5, 9 ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. இப்போ என்றைக்குமே நமக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறது வேறு, சைட்லேருந்து பார்க்குறது வேறு. அப்போ 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். இந்த விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 17-11-2025 முதல் 15-12-2025 வரைக்கும் இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 30 நாட்கள். அதில் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து 15 நாட்கள் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 30 நாட்கள். அற்புதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்களும் விருச்சிக ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார். அது எந்தெந்த ராசின்னு நம்ம பார்ப்போம். ஓம் பாஸ்கராய நமக. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம். பாக்யாதிபதி. எப்போவுமே பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிபதி இந்த சூரிய பகவான். எப்போவுமே நம்மளோட கர்மாவை அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூலோகத்திலே ஜனிக்கிறோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக அமைஞ்சது ரொம்ப விசேஷம். அதனால தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா தந்தையாரோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும். முக்கால்வாசி இந்த தனுசு ராசி அன்பர்களோட தான் அப்பா இருப்பார் இணக்கமாக. ஏன்னா இந்த தனுசு ராசிக்கானது ராசிநாதன் குருவுக்கும் சூரியனுக்கும் ரொம்ப அற்புதம். அதில் தான் குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம். குருவும் சூரியனும் பார்த்துட்டாலும் யோகம், சிவராஜ யோகம். ஆக இந்த இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்தால் நீச்சம். லாபம் பெருசாக வரல, உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள்லாம் வரல, ஆனால் உத்தியோகம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது.
தொழில் வியாபாரம் பரவாயில்ல, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லை. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருந்தது, அது எந்த வீட்டில் தான் இல்லை. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்தை பார்த்தீங்க. அதேமாரி குருவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை கொடுத்தார். ஆனால் அவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அஷ்டம ராசியில் மறைஞ்சிட்டார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படியே மைனஸை கொடுத்துட்டார். அதுவும் வயசான வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டார். ஆனாலும் விரயஸ்தானத்தை ஒரு 5ஆம் பார்வையாகவும், தனவா குடும்பஸ்தானத்தை 7ஆம் பார்வையும், சுகஸ்தானத்தை 4ஆம் பார்வையும் பார்க்குறேன், 9ஆம் பார்வையும் பார்க்குறதுனால சுகங்களை அனுபவிச்சிங்க குருவோட ஆசீர்வாதத்தில். ஆனாலும் வீண் வம்பு வழக்கிலெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, சரியா? அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்பொழுது எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 12ஆம் இடம் அப்படிங்கும்போதே அயன சயன போகம் அப்படிங்கிற ஸ்தானம், மோட்சஸ்தானம். என்னை பொறுத்தவரைக்கும் விருப்பஸ்தானம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி அடைய வேண்டிய ஒரு ஸ்தானம். செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் அது சந்தோஷமான ஒரு செலவாக இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம், நம்மளது ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு இந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன்னா நல்லா அற்புதமாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த சூரிய பகவான் உங்களது விரயராசியில் அமர்ந்து அற்புதமாக கொடுக்க போகிறார். ரொம்ப நாளாக தட்டி போய் இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயம் பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, பார்த்துக்கோங்க நல்லபடியாக. பிதுரார்ஜித சொத்துக்கள் மூலமாக சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக நடந்தாலும் அதற்குண்டான செலவுகளை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளின் கல்வி செலவு, திருமண செலவு, குழந்தைகளின் வெளியூர் அல்லது வெளிநாட்டு செலவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும். ஆனால் இந்த செலவெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஒரு வருமானம் வந்தால் தானே சமாளிக்க முடியும். இந்த குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வருமானம் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் உங்களுக்கு செலவு வச்சிருவார். ஆக மொத்தத்தில் வரவு ஒன்று வரும், செலவு ஒன்று போகும், அவ்வளோதான். ஆனால் அது சந்தோஷமான செலவாக எடுத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. மருத்துவ செலவுகள் குறையணும், அப்போ உடம்பு கவனிச்சுக்கோங்க. முதல்ல வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் தனவரவிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும், பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். திடீர்னு ஏதாவது ஒரு டூர் போயிட்டு வருவாங்க. அதுமாரி குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில செலவுகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம், இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவெல்லாம் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறணுமே, அந்த மாற்றமெல்லாம் அற்புதமாக கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் அதி அற்புதமான ஒரு நாட்கள். என்ன அப்படின்னா, சூப்பர் செலவுகள் வரும். எப்படிப்பட்ட செலவு? வாழ்க்கை துணைக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும். இல்லைன்னா வாழ்க்கை துணை அழிச்சுட்டு அப்படியே ஒரு இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். ஒரு முக்கியஸ்தர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேமாரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும். உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி பண்ணினா நமக்கு வெற்றி அப்படின்னு அந்த ஒரு தாட் உங்களுக்கு பெருசாக அமையும். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக சூரிய வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. தனுசு ராசி நேயர்கள் நிறைய பேர் சூரிய வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் டெய்லி சூரிய வழிபாடு பண்ணுங்கள். அதேமாரி சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஞாயிற்றுக்கிழமை 6லேருந்து 7 காலையில் போட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே
பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அதி அற்புதமான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.